தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா குறித்து இன்று பகல் 3:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று இங்குள்ள எம்பிக்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 3:30 மணிக்கு பேச இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் மீதான விவாதமானது இன்னும் சற்று நேரத்தில் மக்களவையில் தொடங்கவிருக்கும் நிலையில் அதன் மீதான ஒரு உரையை பிரதமர் மோடி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நிகழ்த்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய சார்பாக பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் இன்று அந்த 3 மசோதாக்கள் மீதான அரசியல் சாசன திருத்தத்திற்கு பேசுவதற்கான ஒரு முடிவுகளை மேற்கொண்டிருக்கும் நிலையில்தான் பாஜக தரப்பிலிருந்து மிக முக்கியமாக அதிகாரப்பூர்வ உரையை பிரதமர் நிகழ்த்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மகளிருடைய இடஒதுக்கீடு தொடர்பான மசோதாக்களுக்கு அனைத்து கட்சிகளுமே கட்சி பேதமின்றி ஆதரவை வழங்க வேண்டும். எனவே என்ற ஒரு கோரிக்கையை ஏற்கனவே பிரதமர் முன்வைத்திருந்த நிலையில் இன்று அதற்கான கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கள் மீதான விவாதமானது தொடங்கியிருக்கிறது. அதிலும் பிரதமர் மோடி பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த உரை அடிப்படையில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு என்பது எப்பொழுது இந்தியாவில் முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 2029ஆம் ஆண்டு தேர்தல் முதல் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு மசோதா என்பது சட்டமாக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான ஒரு முழு ஆதரவை கோரி இன்றைய உரை என்பது பிரதமருடைய உரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தென் மாநிலங்கள் இதில் பாதிக்கப்படும் என்று கூறி இங்குள்ள கட்சிகள், எதிர்க்கட்சிகள் முக்கியமாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவர்கள் இது குறித்து என்னவெல்லாம் தெரிவிக்கிறார்கள்? சுசித்ரா, தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு தென் மாநிலங்கள் இந்த மசோதாக்களுடைய அமல்படுத்தப்பதால் கடுமையாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்று கடுமையான ஒரு எதிர்ப்பை தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒரு கடிதங்களை முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது நம் தொகுதி மறுசீரமைப்பிற்கான அந்த ஒரு மசோதாவை அறிமுகம் செய்து வைத்து தற்பொழுது மத்திய அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அர்ஜுன் ராம் மேவால் ஆகியோர் அந்த மசோதாவை தாக்கல் செய்து அறிமுகம் செய்து வருவதையும் நம்மால் நேரலை காட்சிகள் பார்க்க முடிகிறது. 3 மசோதாக்கள் மிக முக்கியமாக மாநில சட்டமன்றங்கள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்றங்கள் மற்றும் மக்களவையினுடைய அந்த ஒரு தொகுதிகளை அதிகரிக்கும் வகையிலான இந்த ஒரு மசோதாக்கள் என்பது அமல்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த மகளிருக்கான முழுமையான ஒரு இடஒதுக்கீடு சட்டம் என்பதும் இந்தியா முழுவதும் அமலாகும் என்றும் அரசு அந்த மசோதாவில் மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்காக தற்பொழுது கடுமையான எதிர்ப்பை முன்வைத்து தற்பொழுது காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான KC வேணுகோபால் தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்து வருகிறார். காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடைய முதல்வர்கள் மட்டுமல்லாமல் அந்த கட்சிகள் சார்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய செயலகங்களுக்கும் சபா தலைவர்களுக்கும் பல்வேறு கடிதங்களையும் அவைத் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்பது முற்றிலுமாக ஒரு தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முற்றிலுமாக குறைக்கும் என்ற ஒரு கடும் எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இதனை அனுமதிக்க முடியாது, மகளிருடைய இடஒதுக்கீடு என்று கூறிவிட்டு இது போன்ற ஒரு வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்து வருவதாக தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். சுசித்ரா, இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நடைமுறை என்ன? சிவரஞ்சனி, குறிப்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளிலும் முதற்கட்டமாக இன்று மக்களவையில் இந்த மசோதாவானது அறிமுகம் செய்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அந்த விவாதத்தில் பிறகு வாக்கெடுப்பு மூலமாக அந்த மசோதாக்கள் அனைத்துமே அரசியல் சாசன திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டால் அடுத்ததாக மாநிலங்களவையினுடைய விவாதத்திற்காக அந்த மசோதா என்பது அனுப்பப்படும். சுமார் 12 முதல் 15 மணி நேரங்கள் மக்களவையில் விவாதம் நடைபெறும் என்று முதற்கட்டமாக மக்களவை சபாநாயகர் தகவல் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த விவாதம் முடிந்து வாக்கெடுப்பிற்கு பிறகு மாநிலங்களவைக்கு ஒப்புதல். नहीं, मेरा एक अनुरोध है, मेरे को आप नहीं, स्पीकर ने कहा है आप बोल सकते हैं, मगर स्पीकर ने जब कहा कि रूल 72 में है, आप इंट्रोडक्शन को अपोज करने के लिए रूल्स 72 में जो आप बोलना चाहते हैं तो वो टेक्निकल विषय है। आप जो है पूरा इशू पे डिबेट पे शुरू हो गया। वेणुगोपाल जी, ये डिबेट का
समय का नहीं है, ये टेक्निकल आप ऑब्जेक्शन जो उठाया उस पे बोलना है। कॉम्पिटेंसी ऑफ द हाउस का जो मामला है आप उसको बताइए। नहीं, पूरा मौका देंगे, कोई अभी बिल पास थोड़ी हो रहा है। आप जितने घंटे जाओगे उतने घंटे मौका दूंगा। 33% of women reservation. Why don't you implement in 2024 election? Sir, you only, sir. Very clear. गृह मंत्री जी क्या करें? बिल के पुरस्तापित